ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மகாட்ட வந்து நம்ம சூர்யா பேசும்போது அவங்களுடைய முக மாற்றத்த கேட்டு என்ன விவரம் அப்படின்னு கேட்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, பிரபாட்ட வந்து விஜய் பேசின விஷயத்த சொல்றாங்க. அநாமிகா மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்க விஜய்க்கு எப்படிங்க பிரபாவ வந்து விரும்புவாரு அப்படின்னு சொல்லும்போதே, அநாமிகா நடிக்கிறது கூட அவனுக்கு தெரியலையா? நீ ஏன் அத பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க மகா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா பிரபாவும் நம்ம விஜயும் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அதே நேரத்தில ஆஃபீஸ்ல உள்ள பிரச்சனைகள வந்து கொஞ்சம் கொஞ்சமா களைய ஆரம்பிக்கிறாரு. வீட்ல பார்த்தீங்கன்னா, சித்ரா தேவி வந்து கௌதம கூப்பிட்டு, "பார்றா 2டே 2 வீட மட்டும் எழுதி குடுத்து நம்மள வீட்ட விட்டே வெளில போங்க" அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. "பாத்தியாடா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்குன்னு. நீ என்ன பண்றன்னு பார்த்தேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஐஸ்வர்யா வந்து கன்வின்ஸ் பண்ணு. கன்வின்ஸ் பண்ணிட்டு, நான் அது பண்ணா தான் கண்டிப்பா வந்து அவ அடுத்து வந்து நம்ம இந்த வீட்ல வந்து நிரந்தரமா தங்க முடியும்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அத கேட்டுட்டு போய் கௌதம் வந்து ஐஸ்வர்யாவிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்கிறேன்ற பேர்ல வந்து கொஞ்சம் ஹார்டா அவர் நடந்துக்கிட்டதுல, நம்ம மகா கீழ விழுந்துறாங்க. ஐஸ்வர்யா கீழ விழுந்துறாங்க. ஐஸ்வர்யா கீழ விழுந்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிறாங்க. அப்ப எல்லாருமே வந்து கௌரவமா புடிச்சு சத்தம் போடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது, பிரபாட்ட வந்து நம்ம அனமிக என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "நான் டைவர்ஸ்ல வந்து சைன் பண்ணி குடுத்துடுறேன். விஜய் வந்து என்னைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா, நான் கண்டிப்பா இந்த வீட்ட வெளில போயிருவேன். ஆனா என்ன வந்து விஜய் வந்து விரும்புறாருன்னு தெரிஞ்சுனா, நீ இந்த வீட்ட வெளில போணும். என்ன சொல்ற?" அப்படிங்கும்போது, பிரபாவும் சொல்றாங்க, "கொஞ்சம் பொறுத்துக்கிட்டே இரு. இதே சேஞ்சஸ் வந்து என்ன வந்து விஜய் ஓகே சொன்னா, நீ போயிருவியா?" அப்படின்றது கேட்குறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.